Good morning to all. Today, 9th standard, new lesson. Page number, take your social book on page number 157. Okay, let's start. Today, we discussed a new lesson, Geography Unit 1. To see lithosphere part 1. So, lithosphere அப்படின்னா என்ன அப்படின்னா பாறைக்கோளம். Write a pencil on top headline. ஓகே, லித்தோஸ்பியர் பாறைக்கோளம். அப்புறம் நெக்ஸ்ட்டு எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். அதாவது எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா புவி அகச்செயல்முறைகள். அதுதான் வந்து எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்தது இன்ட்ரடக்ஷன். ஸோ இதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். ஸோ அதில் பார்த்தோம்னா எர்த் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பூமி அல்லது புவின்னு கூட சொல்லலாம். இஸ் எ யூனிக் பிளானட் ஆஃப் த சோலார் ஃபேமிலி. சோலார் ஃபேமிலினா சூரிய குடும்பம். யூனிக் பிளானட், யூனிக் அப்படின்னா தனித்தன்மை. ஸோ இந்த வேர்டு தான் தனித்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய புக்கில் வந்து இந்த வேர்டை வந்து அன்லைன் பண்ணிக்கிங்க. அன்லைன் பண்ணிட்டு யூனிக் பிளானட். யூனிக் அப்படின்னா தனித்தன்மை, பிளானட் அப்படின்னா என்னென்னா கோள்கள். அதாவது யூனிட் பிளானட் அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்த ஒரு கோளாக வந்து இந்த பூமி வந்து சொல்லலாம். சூரிய குடும்பத்தில் தனித்தன்மை வாய்ந்த ஒரு கோளாக வந்து பூமி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எர்த் இஸ் கம்போஸ்டு. அதாவது எர்த்து எப்படி வந்து உருவாச்சு, அதான் கம்போஸ்டு அப்படின்னா உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது தோன்றியது, எப்படி உருவானது கூட சொல்லலாம். த எர்த் கம்போஸ்டு ஆஃப் 4 ஸ்பியர்ஸ் நேமிலி. அதாவது 4 ஸ்பேர்ஸ். அதாவது ஸ்பேர்ஸ் அப்படின்னா கோளங்கள், அதாவது கோளம். இந்த பூமி அப்படிங்கிறது 4 கோளங்களை அடிப்படையாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு த லித்தோஸ்பியர், அதாவது என்னென்னா பாறைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர், அதாவது வளிக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம். ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா பயோஸ்பியர். அதாவது பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயோஸ்பியர் அப்படின்னா உயிர்கோளம். நீங்களும் வந்து உங்களுடைய புக்கில் வந்து இந்த வேர்டெல்லாம் வந்து அன்லைன் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே வந்து தமிழில் வந்து அது என்ன வேர்டு அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சால் சரி, தெரியாதவங்க வந்து பென்சிலில் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனு. இந்த மாதிரி எர்த் அப்படிங்கிறது 3 ஸ்பியர்ஸாக வந்து கம்போஸ் ஆகிருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லித்தோஸ்பியர், செகண்ட் ஒன் அட்மாஸ்பியர், தேர்ட் ஒன் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் ஃபோர்த் ஃபைனல் ஸ்பியர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். அது வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் திஸ் லெசன் ஃபோக்கஸ் ஆன் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த். இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட் பண்ணிக்கிங்க. இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னா உள் அமைப்பு. நோட் பண்ணிக்கிங்க. இந்த லெசனில் வந்து இன்டர்னல் ப்ராசஸ், அதாவது பூமியோடைய உள் அமைப்பு பற்றி தான் வந்து இந்த லெசனில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த sequence of lesson generally follows the spheres of the earth system in comprehensive manner. அதாவது comprehensive manner அப்படின்னா என்ன அப்படின்னா வரிசையாக அமைந்துள்ளது. அதாவது புவி கோளங்கள், ஸ்பியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கோளங்கள். அதாவது புவி கோளங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கியத்துவம். அதாவது மேனர் அப்படின்னா முக்கியத்துவம். மேனர்னால் வரிசை, கம்ப்ரென்சிவ்னா முக்கியத்துவம். வந்து புவி கோளங்களுடைய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வந்து இந்த பாடங்கள் வந்து வரிசையாக வந்து லெசன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியோடைய அந்த கோளங்கள் அடிப்படையில் வந்து இந்த லெசன் வந்து வரிசையாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன். அதாவது ஃபஸ்ட்டு லித்தோஸ்பியர், செகண்டு அட்மாஸ்பியர், தேர்டு ஹைட்ரோஸ்பியர் அண்ட் ஃபோர்த்து பயோஸ்பியர். இந்த மாதிரி லெசனையே வந்து டிவைட் பண்ணி வந்து புக்கில் வந்து லெசனாக வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் யுவர் எவர் ஒண்டர் வாட் அவர் எர்த் இஸ் மேட் அப். அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா புவியின் கட்டமைப்பை அறிந்து வியந்தது உண்டா. அதாவது நீ வந்து பூமியோட
அமைப்பு பார்த்து வந்து வியந்தது, அதிர்ச்சி, அதாவது வியந்தது, வியப்பாக வந்து நினச்சிங்கன்னா அப்படின்னு வந்து இந்த லைனில் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்னா அல்லது வாட் லைவ்ஸ் அண்டர்நீத் த எர்த் சர்ஃபேஸ். அண்டர்நீத் அப்படின்னா என்னென்னா உள்ள, அதாவது புவி உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து 2 கொஷின் மாதிரி கேட்குறாங்க. ரைட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸு த எர்த் கேன், அதாவது எர்த் அப்படிங்கிறது புவி கேன் ஃபிசிக்கலி பி டிஸ்கிரைப்டு ஆஸ் எ பால் ஆஃப் ராக். அதாவது என்ன அப்படின்னா பால் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புவி அப்படிங்கிறது பார்த்தோம்னா புவியானது வந்து ராக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பாறைகள். ஸோ இந்த புவி அப்படிங்கிறது பாறைகளால் ஆன பந்து, அதாவது பால் ஆஃப் ராக், பாறைகளால் ஆன பந்து அப்படின்னு வந்து இந்த புவி பற்றி வந்து ஒரு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பூமி அப்படிங்கிறது ஒரு பாறை போன்ற இருக்கக்கூடிய ஒரு பந்து மாதிரி வந்து புவி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா த லித்தோஸ்பியர் பார்ட்லி கவர் இன் த வாட், அதாவது இந்த ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறைகளாலான வந்து அந்த நிலத்தோட்டத்துக்கு வந்து என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா த லித்தோஸ்பியர் அப்படின்னும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட்லி கவர்டு பை வாட்டர், அதாவது நீரினால் சூழ்ந்த பகுதிக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா த ஹைட்ரோஸ்பியர், அதாவது நீர்க்கோளம் அப்படின்னும். அதுக்கப்புறம் அன்வார்ப்டு இன் அன் என்வலப் ஆஃப் ஏர், அதாவது என்ன அப்படின்னா நீரால், அதாவது காற்றால் வந்து சூழப்பட்ட பகுதிக்கு வந்து வளிக்கோளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பார்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கால்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகிரியில் வந்து லாஸ்ட்டாக வந்து அதுக்கு முன்னால் வந்து இந்த 3 ஸ்பியர்ஸ் பற்றி வந்து ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டு திஸ் 3 ஃபிசிக்கல் ஜோன்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த 3 கோளங்களும் வந்து கன்வீனன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சந்திக்கக்கூடிய இடத்துல தான் வந்து டு ஆடட் எ பயாலஜிக்கல் ஜோன், அதாவது இந்த 3 கோளங்களும் சந்திக்கக்கூடிய இடம்தான் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயோஸ்பியர், பயாலஜிக்கல் ஜோன், அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆனால் மண்டலமாக வந்து சொல்கிறாங்க. ஜோன் அப்படின்னா மண்டலம், அதாவது இந்த 3 கோளங்களும் வந்து சந்திக்கக்கூடிய கன்வீனியன்ட் அப்படின்னா சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்து பயாலஜிக்கல் ஜோன், அதாவது உயிர் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக வந்து சொல்கிறாங்க. விச் இன்க்ளூட் ஆல் த லிவிங் ஆர்கனிசம் ஆல் பயோஸ்பியர், அதாவது என்ன அப்படின்னா இப்பகுதியில் வந்து அனைத்து விதமான உயிரினங்களும் வாழ்வதால் தான் வந்து இந்த பிளேஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பயோஸ்பியர், உயிர்கோளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்துருக்குறாரு. அவர் பேர் என்ன அப்படின்னா ஆர்த்தர் ஹோம்ஸ். அதுதான் வந்து இந்த ஒரு நியூஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. சரியா. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்து, அதாவது என்ன அப்படின்னா புவியின் கோளங்கள். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எர்த் சர்ஃபேஸ், அதாவது எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னா புவியோடைய மேற்பரப்பு. சர்ஃபேஸ் அப்படின்னா மேற்பரப்பு. ரைட் த தமிழ் வேர்டு ஆன் திஸ் லைன். ஓகே, ரைட் திஸ் லைன். உங்கள் பென்சில் எடுத்து இந்த வேர்டுக்கு மேலே வந்து தமிழில் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னா மேற்பரப்பு அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இஸ் எ வாஸ்ட் ஏரியா. வாஸ்ட் ஏரியானா பரப்பளவு, மொத்த பரப்பளவு அப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது புவியோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இந்த புவியோடைய மொத்த பரப்பு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேர் 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் இன்ட்ராக்ட், அதாவது என்ன அப்படின்னா 4 ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்து இன்ட்ராக்ட், அதாவது என்ன அப்படின்னா புவியின் 4 கோளங்களும் வந்து இன்ட்ராக்ட் அப்படின்னா தொடர்பு, அதாவது இந்த 4 கோளங்களும் வந்து புவியோடைய 4 கோளங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கொன்று இணைந்து வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துப்போம். இந்த ஹோம்ஒர்க்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 4 ஸ்பியர்ஸும் வந்து அதாவது ஒன்றுக்கொன்று வந்து ஜாயிண்ட் ஆகி தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்ட்ராக்ட் அப்படின்னா இந்த 4 கோளங்களும் வந்து ஒன்றுக்கொன்று இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
த அபயோட்டிக் ஸ்பியர்ஸ் ஆர் த லித்தோஸ்பியர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா அபயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அபயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற கோளங்கள். நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அபயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னா உயிரற்ற கோளம். இதை வந்து இதில் தமிழில் வந்து இந்த வேர்டுக்கு மேலே எழுதிக்கிங்க. அபயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னா உயிரற்ற கோளங்கள். ஸோ ஒய் ஏன் வந்து இந்த அபயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னு வந்து இந்த 3 ஸ்பியர்ஸும் வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆர் த லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர். அதாவது என்ன அப்படின்னா, இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பாறை கோளம், அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வளிக்கோளம், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம். இது மூணுலேயுமே வந்து உயிரினங்கள் வந்து இல்லை, வாழ முடியாது. அதனால தான் வந்து இதை வந்து அபயோட்டிக் ஸ்பியர்ஸ், அதாவது உயிரற்ற கோளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பயோட்டிக் ஸ்பியர்ஸ் அப்படின்னா உயிர்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம் ஒய். ஸோ பயோஸ்பியர் வந்து உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து லிவிங் ஆர்கனைசேஷன் வந்து லிவிடாக வந்து இருக்கிறதுனால தான் வந்து அங்கே வந்து என்ன அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனைத்து உயிரினங்களும் வாழக்கூடிய இடமாக இருக்கிறதுனால தான் அது வந்து பயோஸ்பியர் உயிர்கோளம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டுகெதர் 3 ஸ்பியர்ஸ் கான்ஸ்டியூட் த பிளானட் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. டுகெதர் திஸ் ஸ்பியர்ஸ் கான்ஸ்டியூட் த பிளானட் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கோளங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது தான் வந்து புவி கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளங்கள் வந்து எல்லாமே இந்த 4 கோளங்களும் ஒன்று சேர்ந்தது தான் வந்து பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். அதாவது என்ன அப்படின்னா புவியோடைய அமைப்பு, அது வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, த அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் இன்னர் கோர் ஆஃப் த எர்த் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் தர் நேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர். நேச்சர் அப்படின்னு என்ன அப்படின்னா அதனுடைய தன்மை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. அது நேச்சர் அப்படின்னா தன்மை, ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. ஸோ இந்த பூமியோடைய வந்து அமைப்பும் தன்மையும் பொறுத்து வந்து பூமி வந்து டோட்டல் டிஃப்ரெண்டட் அப்படின்னா பூமி அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று வேறுபட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னா அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா புவியோட மேற்பரப்பும், இன்னர் கோர் அப்படின்னா புவியோட உட்புறமும் வந்து அதனுடைய நேச்சர், அதாவது நேச்சர்னால் தன்மை, ஸ்ட்ரக்சர்னால் அமைப்பு. இந்த நேச்சர் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி புவியோட உட்பரப்பும் மேற்பரப்பும் வந்து ஒன்றுக்கொன்று வேறுபட்டு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ள ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் வந்து வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் இன்டரர் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த பூமியோடைய வந்து உள்ளமைப்பு, இன்டரர் அப்படின்னா புவியோடைய உள்ளமைப்பு. இந்த புவியோடைய உள் அமைப்பை பேஸ் பண்ணி வந்து இந்த புவி வந்து லேயர்ஸ் அப்படின்னா அடுக்கு, அதாவது 3 அடுக்குகளாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா த க்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா த க்ரஸ்ட்டு, த மேண்டில் அண்ட் த கோர். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு த க்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா புவி மேலோடு, அதாவது பூமியோடைய மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மேண்டில் அப்படின்னா என்னென்னா கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த கோர் அப்படின்னா கருவம், அதாவது இதோட நடுப்பகுதி தான் வந்து கருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ டோட்டலாக வந்து எர்த்து இன்டரர் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ், அதாவது 3 பிரிவுகளாக புவியோட அமைப்பை பேஸ் பண்ணி இந்த 3 பிரிவாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள். இதை வந்து இந்த பூமியோட அந்த 4 லேயர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது பாறைக்கோளம். இஸ் த சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் த எர்த். சாலிட் அப்படின்னா திடமான, ரைட் பண்ணிக்கிங்க, திடமான. சாலிட் அப்படின்னா திடமான. அவுட்டர் பார்ட் ஆஃப் த எர்த், அதாவது புவியோடைய திடமான மேற்பரப்பை தான் வந்து இங்கே லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா
அதுக்கு அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு the atmosphere is the thin layer of gases that surround of the earth. அதாவது thin layer அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெல்லிய அடுக்கு. thin அப்படின்னா மெல்லிய, லேயர் அப்படின்னு அடுக்கு, அதாவது மெல்லிய அடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் தட் சரௌண்டட் ஆஃப் த எர்த், அதாவது புவியோடைய சூழ்ந்துள்ள வாயுக்களாலான மெல்லிய அடுக்குக்கு வந்து வாயுக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமி வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய வாயுக்கள், கேஸ் அப்படின்னா வாயுக்களாலான ஒரு மெல்லிய அடுக்குக்கு பேர் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த ஹைட்ரோஸ்பியர் இஸ் த வாட்டர் பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது என்ன அப்படின்னா பூமியோடைய மேற்பரப்பில் வந்து நீரால் வந்து சூழப்பட்ட பகுதிக்கு பேர் ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இன்க்ளூடிங் அந்த வாட்டரில் ஸோ என்ன மாதிரி ஒரு ஷேப்பெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் கண்டென்ட் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்க்ளூடிங் ஓஷன்ஸ் அப்படின்னா பெருங்கடல்கள், ரிவர்ஸ்னா ஆறு, லேக்ஸ்னா ஏரிகள், அண்ட் வாட்டர் வேப்பர்னால் நீர் ஆவி. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூடிங்காக வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனலாக பார்த்தோம்னா என்ன அப்படின்னா, the biosphere is layer of the earth where life exists. அதாவது லைஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிரினங்கள் வாழும் அடுக்கு. அதாவது என்ன அப்படின்னா வியர் லைஃப் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா உயிரினங்கள் வாழக்கூடிய லேயர் அப்படின்னு அடுக்கு. புவியோவில் வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய அடுக்கிற்கு வந்து என்ன பேர் அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட். ஸோ அடுத்தது எர்த்தோடைய இன்டீரியர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா க்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா புவி மேலோடு. ஸோ ரைட் பண்ணிக்கிங்க பென்சிலில். ஸோ அதில் ஃபஸ்ட் லைன் வந்து கோர் க்ரஸ்ட்டு இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த்து. அதாவது என்ன அப்படின்னா அவுட்டர் லேயர் அப்படின்னா இந்த புவி, அதாவது புவி மேலோடு வந்து நம்ம வாழக்கூடிய பூமியோட மேலடுக்குக்கு பேர் தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா க்ரஸ்ட்டு, புவி மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. வியர் வி லைவ். ஸோ அங்கே தான் வந்து நம்ம வாழறோம். அதான் வந்து வியர் வி லைவ் அப்படின்னா நாம் வாழும், அதாவது பூமியில் வந்து நம்ம வாழக்கூடிய மேலடுக்குக்கு தான் வந்து என்ன பேர் அப்படின்னா க்ரஸ்ட், அதாவது புவி மேலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் த எர்த். ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது புவியின் தோல் போன்ற புவி மேலோடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமிக்கு வந்து தோல் போல் வந்து இந்த மேலோடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் ரேஞ்சஸ் பிட்வீன் 5 to 30 கிலோமீட்டர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து 5 முதல் 30 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இது கவர் ஆகிருக்குது, அதாவது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5லேருந்து அன்லைன் பண்ணிக்கிங்க 30 கிலோமீட்டருக்கு வந்து இது வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் த சாலிட் அண்ட் ரிகெட் லேயர் ஆஃப் த எர்த். ரிகெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இறுக்கமான, அதாவது இறுக்கமான அப்படின்னு சொல்லக்கூடியது. சாலிட் அப்படின்னா திடமான, அதாவது புவி மேலோடு. அதாவது இந்த க்ரஸ்ட் வந்து எப்படி வந்து ஒரு நேச்சரில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் அப்படின்னா திடமான, ரெகேட் அப்படின்னா இறுக்கமான. இந்த புவி மேலோடு வந்து திடமாகவும் இறுக்கமாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அதாவது அது கடப்பாரை எடுத்து குழி பறிக்கும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அப்படின்னு. அதான் வந்து இந்த புவி மேலோடு எப்பயுமே ஸ்ட்ராங்காகவும், அதாவது திடமாகவும் இறுக்கமாகவும் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போர் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சவுண்டு வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப திடமாகவும் ரொம்ப இறுக்கமாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த திக்னஸ் ஆஃப் த க்ரஸ்ட் இஸ் கிரேட்டர் ப்ளூ த கான்டினென்ட்ஸ் தென் த அவுட்டர் ஓஷன் ஃப்ளோவர். அதாவது என்ன அப்படின்னா கான்டினென்ட்ஸ் அப்படின்னா கண்டங்கள், அதாவது கிரேட்டர் ப்ளூ தென் த ஓஷன் ஃப்ளோவர். அதாவது ஓஷன் ஃப்ளோவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது அதாவது என்ன அப்படின்னா கடல் அடித்தளம். அதாவது வந்து
இந்த ஓஷன் ஃப்ளோர் அப்படின்னா கடலடி தளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கான்டினென்ட்ஸ் அப்படின்னா கண்டப்பகுதி, அதாவது கண்டப்பகுதின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ கிரேட்டர் ஃப்ளோ அப்படின்னா மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடலடி தளத்தை விட கண்டப்பகுதி வந்து கண்டப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த க்ரஸ்ட்டு, அதாவது புவி மேலோடு வந்து அதிக தடிமனுடன் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் அப்படின்னா ரொம்ப தடிமனாக வந்து இருக்கும், அதாவது ரொம்ப திடமாக, அதாவது தடிமன்னா ரொம்ப குண்டா அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த கடலடி தளத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த புவி மேலோட்டை விட கண்டப்பகுதியில் இருக்கக்கூடிய புவி மேலோடு வந்து ரொம்ப தடிமனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த க்ரஸ்ட்டு கிளாசிஃபைடு ஆஸ் கான்டினென்டல் க்ரஸ்ட், ஓசனிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த புவி மேலோட வந்து 2 பிரிவாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று கான்டினென்டல் க்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது கண்ட மேலோடு அப்படின்னும், அதுக்கப்புறம் ஓசனிக் க்ரஸ்ட் அப்படின்னா கடலடி மேலோடு அப்படின்னு வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் த க்ரஸ்ட், அதாவது புவி மேலோட்டோடைய முக்கிய அம்சம் வந்து என்ன அப்படின்னா சியால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2 மெட்டல் வந்து மினரல் வந்து கம்பேர் ஆகிருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து சியால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மினரல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு சிலிக்கா அப்படிங்கிறவும் மினரலும், இன்னொன்று அலுமினியம். ஸோ இது 2 வந்து கம்பேர் ஆனதுனால தான் இதுக்கு வந்து சியால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிமாவுக்கு வந்து என்ன அப்படின்னா சியாலும் மக்னீசியமும் வந்து இதில் வந்து கம்பேர் ஆகிருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் சிமா அப்படின்னு வந்து இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டு யூ நவ், இந்த தெரிந்து கொள்வோம். இதில் வந்து பார்த்தோம்னா த டேர்ம்ஸ் லித்தோஸ்பியர் அண்ட் க்ரஸ்ட் ஆர் நாட் த சேம். அதாவது என்ன அப்படின்னா ஸோ இந்த லித்தோஸ்பியர் அதாவது பாறைக்குளமும் க்ரஸ்ட் புவி மேலோடு வந்து 2ம் ஒரே மாதிரியே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டும் வெவ்வேறானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா த லித்தோஸ்பியர் இன்க்ளூடு த க்ரஸ்ட்டு அண்ட் த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் மேண்டில், அதாவது மேண்டில் அப்படின்னா கவசம். அதாவது இந்த புவி மேலோட்டினையும் அதே மாதிரியே கவசத்தையும் மேற்பகுதி உள்ளடக்கி தான் வந்து இந்த பாறைக்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறைக்கோளம் வந்து புவி மேலோட்டையும் புவியோட கவசத்தோடையும் மேற்பகுதியும் வந்து உள்ளடக்கி தான் வந்து இந்த லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது 2ம் வெவ்வேறானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆல் டெரஸ்ட்ரியல் பிளான்ட், அதாவது டெரஸ்ட்ரியல் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னா புவி நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவி நிகர்கோள்கள்னால் புவியோடைய அதுக்கு நிகராக வந்து இருக்கக்கூடிய கோள்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹேவ் லித்தோஸ்பியர், அதாவது இந்த புவியோடைய நிகர்கோள்கள் எல்லாமே வந்து அதுக்குன்னு வந்து ஒரு பாறைக்கோளத்தை வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னா த லித்தோஸ்பியர் ஆஃப் மெர்க்குரி, அதாவது இந்த பாறைக்கோளம் வந்து எந்தெந்த இதுக்கு வந்து விட தடிமனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா த லித்தோஸ்பியர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னா புதன், வீனஸ் வெள்ளி, மார்ஸ் அப்படின்னா செவ்வாய் ஆர் மச் திகர் அண்ட் மோர் ரிகேட் தென் தட் ஆஃப் த எர்த். அதாவது என்ன அப்படின்னா இந்த மெர்க்குரி, புதன், வீனஸ், வெள்ளி, மார்ஸ், செவ்வாய் இந்த கோள்களில் இருக்கக்கூடிய இந்த பாறைக்கோளத்தை விட வந்து இந்த பூமியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பாறைக்கோளம் தான் வந்து ரொம்ப திகர் அப்படின்னா தடிமனாகவும் கடினமாகவும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மெர்க்குரி, புதன், வெள்ளி, செவ்வாய் 3 கோள்களில் வந்து இருக்கக்கூடிய லித்தோஸ்பியர் பாறைக்கோளத்தை விட எர்த்து பூமியில் வந்து இருக்கக்கூடிய பாறைக்கோளம் தான் வந்து ரொம்ப திக், அதாவது திக்கர்னா என்ன அப்படின்னா ரொம்ப
திடமாகவும் தடிமனாகவும் அதாவது ரிகெட் அப்படின்னா கடினமாகவும் வந்து திக்கர் அப்படின்னா ரொம்ப தடிமனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ ரிமைனிங் வந்து அடுத்து இன்றைக்கி வந்து டுடே வந்து கிளாஸ் ஓவர். ஸோ ரிமைனிங் டாபிக் வந்து அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.